ஓகே பாலகிருஷ்ணன், அடுத்து நீங்க அகமதாபாத்ல குஜராத்தோட நெக்ஸ்ட் மேட்ச் ஆட போறீங்க. இதுல நீ மும்பை தான் வின் பண்ணுவேன்னு சொல்லுவேன்னு தெரியும். பட் நீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை அது யாருன்னு நீ சொல்லிடு. ஸோ என்னை பொறுத்தவரையும் மும்பை தான் ஜெயிக்கும், மும்பை கம்பேக் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை பொறுத்தவரையும் திலக் வர்மா. ஸோ பவுலிங்ல வந்து ஐ திங்க் பும்ரா வில் கம்பேக் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஜிடி சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் பட்லர். பட்லர் எப்போதுமே வெரி குட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் மும்பை பொறுத்தவரையும். ஸோ ஜாஸ் பட்லர். அண்ட் பவுலிங் வைஸ்ல நான் சிராஜ் ஃபீல் பண்றேன். ஓகே, அதான் பாலா வந்து திலக் வர்மான்னு சொல்லியிருக்கான். ரன் வருமாங்கிறத நம்ம பார்க்கலாம். கோகுல், நீ உன்னோட ப்ரெடிக்ஷன் மும்பை vs ஜிடி யார் வின் பண்ணுவா? பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நான் வந்து மும்பை நானும் மும்பை சொல்றேன். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸாவே வந்துட்டு தி ஒரு அப்செட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நானும் மும்பை சொல்றேன். என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு சுப்மன் கில் ஃபார் ஜிடி. அண்ட் மும்பைக்கு வந்துட்டு நானும் பும்ரா சொல்றேன். ஸோ ஐ ஃபீல் அவர் வந்து கண்டிப்பா இந்த கேம் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அகமதாபாத்ல நடக்கிறது. ஸோ பார்க்கலாம். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஐ திங்க் ஜிடி வில் கண்டினியூ தேர் ஃபார்ம். நான் மும்பை சொல்லலாம்னு நினைச்சேன், பட் நீங்க ரெண்டு பேர் மும்பை சொல்லிட்டீங்கிறதுனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அன் ஆல்டர்னேட்டிவ் ரூட். ஜிடி எடுப்பாங்க, வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பைக்கு நான் வந்து ஸ்கைன்னு சொல்றேன். பார்ப்போம், அவர் ஐ திங்க் ஹில் கெட் பேக் டு ஹிஸ் ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பவுலிங்ல அகைன் நானும் பும்ரா தான் சொல்றேன். அண்ட் ஜிடிக்கு பார்த்தனா பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து சுப்மன் கில். நானும் சுப்மன் கில் தான் பேக் பண்றேன். பவுலிங் வந்து பிரசித் கிருஷ்ணா. What is happening to this Mumbai Indians? 4 losses on the trot. 4 losses on the trot இல்ல 5 losses on the trot அவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. ஆனா அவங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் எப்படி அந்த மாதிரி தோக்குறாங்க, ஹோம்ல வந்துட்டு தோக்குறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பஞ்சாப் இல்ல ஆர்சிபி இல்ல ஈவன் ராஜஸ்தான் கூட வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய லாஸா நான் நினைச்சுக்க மாட்டேன். டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்கிற ஃபயர் பவருக்கு அவங்க திருப்பி வந்துடலாம். ஆனா ஐ எம் மோர் டாக்கிங் அபவுட் ஒரு அவங்களோட கிரவுண்ட்ல வந்துட்டு அவங்களோட பாடி லாங்குவேஜ், who's actually running the show, and அவங்களோட பேட்டிங் போலிங் எல்லாத்துலயுமே எல்லாம் இருக்கு. இப்ப கூட நினைச்சா பொல்லாடு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு நம்பர் 6 நம்பர் 7 ஆடுவாரு அவங்க கிரவுண்டுக்கு. மல்லிங்கா இப்ப கூட நினைச்சாரும் வந்து யாக்கரா போட்டு தள்ளுவாரு. அதெல்லாம் பேச்சு கிடையாது. பட் ஆனா ஐ எம் மோர் கமிங் ஃப்ரம் த சைட் தட் அவங்களோட ஃபேன்ஸ்க்கும் டீமுக்கும் கனெக்ட் இருக்கா இல்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்துட்டு இந்த தாட்ஸ் எல்லாம் நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் தெரியும் தட் பாலகிருஷ்ணன் வந்து எம்ஐ ஃபேனு. ஸோ பாலகிருஷ்ணன் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். வாட்ஸ் ராங் வித் மும்பை? பாலா, நீ சொல்லு, வாட் இஸ் ராங் வித் மும்பை? நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாட்டு மும்பைக்கு ஒரு டெடிகேட் வந்து பாலா, நான் ஒரு பாட்டு மும்பைக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் டெடிகேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட கருத்தை சொல்லு. அத்திந்தோம் திந்தியும் தொம் தன திந்தாதிருந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொம் தன திந்தாதிருந்தோம் ஸ்ட்ராங்கான கடப்பாறை என்று சொன்னாரே தம்பி, வீக்கான அட்டக்கத்தி போல ஆனதே தம்பி. 13 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம், அப்புறமா கண்டினியூஸா 4 மேட்ச் தோத்தோம். பவுலிங்கு எல்லாம் ரொம்ப வீக்காவே இருக்கு, பேட்டிங்கு எல்லாம் ரொம்ப வாய்ப்பேச்சா இருக்கு. பும்ராவை நம்பி நாங்க பவுலிங்கு குத்தோம், 4-5 மேட்சா அவரு விக்கெட்டு இல்ல. அத்திந்தோம் திந்தியும் தொந்தன. இதுதான் உங்களோட நிலைமை. நான் டெடிகேட் பண்ண விரும்புறேன். கணேஷ், உன் பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு. செம. நெக்ஸ்ட் பீடாக் நம்மளோட சேனலோட பீடாக் மாதிரி வந்துட்டு இருக்க நீ. வாழ்த்துக்கள். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், உனக்கே தெரியும் லைக் மும்பை வந்து ஜென்ரேஷனலா வந்து ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். ஸோ நாங்க ஒரு பழைய பன்னீர்செல்வமா வந்துட்டோம்னா யாருமே தாங்க மாட்டீங்க, பிச்சுட்டு போயிடும். போன வாட்டி இதே சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம். ஸோ திருப்பி வருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஸ் எ ஃபேனா. கம்மிங் டு கோகுலோட பாயிண்ட், நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு மும்பைக்கு. ஸ்டார்டிங் வித் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, அவரோட கேப்டன்சிலேயே ப்ராப்ளம் இருக்கு. இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் எரர்ஸ். டாக்டிக்கலி இஸ் நாட் கிரேட். ஸ்மார்ட்டா ஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆஸ் எ பிளேயர், ஒரு பேட்டரா இருக்கட்டும், ஒரு பவுலரா இருக்கட்டும், ஆல்ரவுண்ட் ஃபீல்டிங் இஸ் டூயிங் ரியலி வெல். பட் ஆஸ் எ கேப்டனா வந்து அவரோட ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணிக்கிறான்னு கிளியரா தெரியுது. அவரோட பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது. இஸ் லாசிங் இஸ் டெம்பர், எல்லாமே இருக்கு. அண்ட் அகைன் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இஸ் நாட் ஐடியலி என்ன சொல்லுது, ஒரு பும்ராக்கு வந்து இப்ப எல்லாரும் பேசிக்கிறது பாயிண்ட் வந்து என்னன்னா, பும்ரா வந்து அவனே அந்த பாட்டிலேயே சொல்றான், பும்ரா 5 மேட்சா விக்கெட் எடுக்கலங்கிறது. பட் பும்ராவோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்க வருது? அவர் கொடுக்கறது எல்லா மேட்சும் 21 ரன், ஃபர்ஸ்ட் ஓவர் 21 ரன், அடுத்த 4 ஓவர் 60 ரன்ஸ், அந்த மாதிரி கொடுத்தா பும்ரா வந்து விக்கெட் எடுக்க மாட்டாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணதான் பாப்பாரு. நேத்துக்குமே அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் கண்ட்ரோல் பண்ணாரு, 26க்கு தான் போச்சு. அடுத்தது அந்த குரூஷியல் பவர் பிளேல அவர் தான் போட்டாரு. அட் எண்ட் ஆஃப் த பவர் பிளே 6th ஓவர் அவர் தான் போட்டாரு.
அதுலயும் டீசெண்டா போட்டாரு. சோ அவரை வந்து குடுக்கற விதம் இருக்குது. ஐடியலி he has to open 0-0 இருந்து இது பண்ணாதான் he will go for attack and he will try to get the wicket. இல்லனா இல்ல ஆப்வியஸ்லி will go for the இதுதான். அண்ட் அகைன் ஆப்போனன்ட்டும் வந்து ரிஸ்க் எடுக்க அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு ஓவர் 21 ரன் வந்துருச்சு, எதுக்கு பும்ராவை அடிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. when they try to play aggressively then only wicket chances of taking the wicket இருக்கு. இது T20 கேம், இட்ஸ் நாட் ஐடியல் டெஸ்ட் மேட்ச் இதுங்கிறது சொல்ல முடியாது. சோ இந்த ஆஸ்பெக்டும் இருக்கு. பும்ராவை நான் பிளேம் பண்ண மாட்டேன், பும்ராவை ஆப்ரேட் பண்ற விதத்துல தான் நான் பிளேம் பண்ணுவேன். தட் அதனாலதான் கேப்டன்சி இஷ்யூஸ் நான் சொல்றேன். ஹார்திக் பாண்டியா ஈவன் இந்த பேட்டிங் வைஸ்லயுமே சொல்றேன், திலக் வர்மா வாஸ் ஐடியல் பர்சன் எஸ்டர்டே தென் ஹார்திக் பாண்டியா மேட்ச் ஆஃப் வைஸ் நான் சொல்ல போனா. பட் he missed a trick. சோ அந்த மாதிரி நிறைய எரர்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஹார்திக் பாண்டியா பொறுத்தவரையும் கேப்டன்சி வைஸ்ல. பட் இஸ் a குட் பிளேயர். பட் லெட்ஸ் see அந்த மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணுவோம்னா, மும்பை மேனேஜ்மெண்ட்டும் அண்டர் மகளா ஜெயவர்தனா they have to think differently. பவர் பிளேல மேட்ச் விட்டுட்டாங்கன்னா கேம் ரொம்ப இனிமே அதுக்கப்புறம் கேட்சப் கேம் தான் பண்ணுவாங்க. போத் இன் பேட்டிங்லயும் சரி இன் பவுலிங்லயும் சரி மும்பை பவர் பிளே இஸ் நாட் அட் பார். அதாவது ஒரு டாப் 4ல கூட இல்ல மும்பை இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் பிளேலயும் சரி, விக்கெட் எடுக்கிறது இல்ல. சோ தேர் லேக்கிங். தீபக் சகர் சீரியஸ்லி தே ஹேவ் டு திங்க், தீபக் சகர் தேவையா மும்பை இந்தியன்ஸோட லைன் அப்ல வந்து தேவையா? அந்த ஏன்னா இஸ் டேக்கிங் த கேம் சீரியஸ்லியான்னு கண்டிப்பா யோசிக்கணும். இஸ் நாட் பிளேயிங் ஒரு டொமஸ்டிக் கேம்ஸும் அதிகமா ஆடல, டைரக்டா மேட்ச்க்கு வராரு. he cannot deliver it. நேத்துக்கு மேட்ச் லிட்டரலா சாகர் போடும்போது இவர் மனசு கேப்டனுக்கு கான்பிடென்டே இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன இது பண்ண முடியும்? அண்ட் ஹார்திக் பாண்டியா இந்த அவர் வந்து ஜிடில கேப்டனா இருக்கும்போது வேற சொன்னாரு, மும்பை இந்தியன்ஸ் ஒரு சைடு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார் பிளேயரா எடுத்து சாம்பியன் கொண்டு போகலாம், இன்னொரு சைடு சிஎஸ்கே மாதிரி கான்பிடன்ஸ் கொடுத்து பிளேயர்ஸ் கான்பிடன்ஸ் கொடுத்து பில்ட் பண்ணி கொண்டு போலாம்னு. இது என்ன ஸ்டார் பிளேயர்ஸ் இல்ல, மும்பை இந்தியன்ஸ்ல வந்து நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க இது வந்து மும்பை கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க, இந்த டீம் வச்சுக்கிட்டு பிளே ஆஃப் போல கடப்பாரலன்னு இப்ப அப்படின்லாம் சொல்றோம்ல, பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்றோம்ல. இதை வச்சுக்கிட்டு இவர் கேப்டன் இது பண்ண முடியலன்னா என்ன சொல்லுது? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஹார்திக் பாண்டியா அவர் சொன்ன வார்த்தையே அவருக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஈஸியா சாம்பியன்ஷிப் ஜெயிக்கல. ரோஹித் சர்மா ஒரு லிகேசி, அவர் ஒரு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், தோனியா, இட் இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் எ ஜோக். அஞ்சு கப் அடிக்கிறதுலாம் you should have some respect. இந்த franchiseல வந்து அந்த அளவுக்கு, that's the reason fans எல்லாருமே வந்து was upset with Hardik Pandya initial time, but he regained, he showed some fight last year பொறுத்த வரையும். we still back Hardik Pandya as a fan, கேப்டனா அவரை பேக் பண்றோம். he will deliverங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இது பண்றோம். என்னன்னா he has to operate smartly and மகிலா ஜெயவர்தனா also look out for the power play options. ideally அஸ்வினி குமார்ங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு, ஒரு யங் டேலண்ட், லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராரு. ட்ரெண்ட் போல்ட் இஸ் நாட் at his peak. ட்ரெண்ட் போல்ட் இஸ் bowling defensively. அவரோட வந்து நீங்க டெத் பவுலிங்ல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இஸ் ரிலையிங் ஆன் இன்ஸ்விங்கிங் யாக்கர்ஸ்ல இருக்கும்போது அவரும் ஐடியலா ஒர்க் செட்டப் இது ஸ்டெப் அப் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அஸ்வினி குமார், யூ ஷுட் டிராப் தீபக் சகார், யூ ஷுட் பிரிங் அஸ்வினி குமார், தென் யூ ஷுட், இஃப் வில் ஜாக்ஸ் இஸ் நாட் அவைலபிள் தென் யூ ஷுட் லுக் அவுட் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட். எவ்வளவு நாள் தான் அவர் அவைலபிலிட்டி இல்லைங்கிற ஒரு இது நீங்க பாக்குறது. இல்லைன்னா யூ ஷுட் பிரிங் கார்பின் போஷ், இஸ் குட் இன் த டெத் பவுலிங். கார்பின் போஷை பொறுத்தவரையும் யூ நீட் a tall faces. எல்லா டீமும் ஒரு டால் ஃபேசஸ் இட்டு த டெக் பவுலர் இருக்காங்க. ஸோ யூ ஷுட் ஐடியலி பிரிங் தோஸ் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் என்னை பொறுத்தவரையும். அப்படி இருக்கும்போது நீங்க இது பண்ணும், நல்லா கசன் ஃபர்க் பல்லா ஸ்டாண்ட்னர் சேஞ்ச் பண்ணும். நான் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றேன், குவிண்டன் டிகாக்கு, சாண்ட்னர், இவரு கார்பின் போஷ், ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், இந்த 4 பேர் தான் கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் ரோஹித் சர்மா கம்ஸ், ரிக்கில்டன் வில் கோ பேக். இப்படிதான் ஆப்ஷன்ஸ் அவங்க கொண்டு போகணும். அண்ட் நேத்திக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா மயங்க் ராவத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பேட்டிங் ஆப்ஷனுக்காக. இஸ் எ வெரி யங் டேலண்ட், அவரும் நல்லா பண்ணிருக்காரு டொமஸ்டிக் வைஸ்ல. எப்படி இங்க டெலிவர் பண்ண போறாருங்கிற இது இருக்கு. யூஸ்வலி மும்பை வில் லவ்ஸ் தட் யங் பிளேயர்ஸ், தே வில் பெர்ஃபார்ம் வெல் ஆல்சோ. சோ லெட்ஸ் see, he will bring some magic in மும்பை. இது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பாக்குறேன். பும்ரா has to open. இல்ல அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பும்ரா வந்துட்டு இந்தியன் டீம்லயே வந்துட்டு ஆர்ஸ்டீப்னு ஒரு போலர், ஹர்திக் பாண்டியா போலர், அதை தவிர சிவன் டுவேயும் பவர் பிளேல போட்டிருக்காரு, அக்ஷர் பட்டேலும் இருக்காரு. இவ்வளவு பிளேயர்ஸ் வச்சுன்றதான் பும்ரா வந்துட்டு இந்தியன் டீமுக்கே ஓபன் பண்றதுல he was opening, பட் அதுக்கப்புறம் he stopped. அவரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ்ல தான் என்ட்ரி பாயிண்ட்ஸ்ல அவங்க இது பண்ணாங்க. பட் ஆனா எனக்கு இன்னொன்னு, நேத்து நம்ம ஐ திங்க் இதுலயும் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசியிருந்தோம். இந்த மயங்க் ராவத் மாதிரி ஒரு யங் பிளேயர் இருக்கும்போது அவர் அவுட் ஆனா எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல, ஏன் அவுட் ஆனேன்னு. அதனால ஏன் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி ஏன் வந்து மயங்க் ராவத்தை அனுப்பல? அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பால் டக்கு ஸ்கை, அதுக்கப்புறம் ஐடியலா மயங்க் ராவத் வந்திருக்கணும். ஏன்னா அவர் அவுட் ஆனா கூட ஒரு 5 பால் அடிட்டு அவுட் ஆறாருன்னு வச்சுக்காங்க, அந்த 5 பால்ல ஒரு 2 6 இல்ல ஒரு 4 ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு அவுட் ஆறாருன்னா, ஆனா அவர் அவுட் ஆனா ஏன்னு கேட்க போறது இல்லை. ஏன்னா அவர் அப்பதான் இதுதான் இந்த டோர்னமெண்ட்ல இந்த கேம் இந்த சீசன்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் கேம்.
சோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க அந்த மாதிரி அனுப்பலன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா அவங்க நமந்தீர சென்ட் பண்ணாங்க ஏரப்ட, விச் இஸ் கரெக்ட் மூவ் ஒன்லி. ஏன்னா நமந்தீர் வந்து தே பிளான்ட் நமந்தீர் தான் முன்னாடி இறக்குற மாதிரி, அண்ட் அவரும் வந்தாரு, ஈ டன் த ஒர்க். எக்ஸ்டர்டே பொறுத்தவரையும் மும்பை இந்தியன்ஸ் வார் இந்த கேம் டில் லாஸ்ட் 5 overs தான் மிஸ் பண்ணாங்க. ஈவன் கம்பாரிசன் வைஸ்ல சொல்றோம்னா மும்பை இந்தியன்ஸ் 12 overs 125 for 2, பஞ்சாப் கிங்ஸ் 12 overs 130 for 2. அவங்க வந்து தே ஷார்ட் பை 35 runs லிட்டரலா சொல்ல போனா அவங்க இருந்த ஒரு இதுக்கு. அண்ட் அவங்களுக்கு பேக் எண்ட்ல அவ்வளவு இது இருந்தாங்க. அண்ட் குடோஸ் டு ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங்கும் சரி, மார்க்கோ யான்சனும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஈ ஆப்ரேட்டட் வெல், ஸ்ரேயா சேரியும் நல்லா ஆப்ரேட் பண்ணாரு. நடுவுல இருந்து ஜஸ்ட் வந்து சகல் ஒர்க் அவுட் ஆகலன்னு டக்குன்னு வைஷாக் விஜயகுமாருக்கும் அடி வாங்கினாருன்னு ஸ்மார்ட்டா வந்து 2 over சஷாங்க் சிங் வச்சு இது பண்றாரு. ஒரு நல்லா போட்டாரு, 2வது ஒரு அடி வாங்கினார். தட்ஸ் ஃபைன். இந்த பிச்சை பொறுத்தவரையும், வான்கடே பிச்சை பொறுத்தவரையும் இது ஒரு பாட்டா விக்கெட். இங்க வந்து யூ ஷுட் ட்ரிங்க் ஐடியலி என்னை பொறுத்தவரையும் கார்பின் போஸ்ட் உள்ள வரணும். ஏன்னா அவரோட டிஃபென்ஸ் இன் டெத் பவுலிங்ல அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இன் பவர் பிளேல அஸ்வினி குமார், இவர் என்ன பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இவங்க 3 பேர் வச்சு ஆப்ரேட் பண்ணும். ஹர்திக் பாண்டியா ஹஸ் டு ஓபன். இஃப் நாட் தீபக் சஹர், வெரி ஆனஸ்டா சொல்றேன், தீபக் சஹர் ஓபன் பண்ணக்கூடாது until unless ஈவன் தோ நான் ஜிடி கேம் நான் சொல்றேன், அகைன்ஸ்ட் சுப்மன் கில்லா இருக்கட்டும், அகைன்ஸ்ட் சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், தீபக் சஹர் வந்து மேட்சப் நல்லா இருக்கு. பட் என்னன்னா அது முன்னாடி இருந்தது when he was playing in CSK, அந்த டைத்துல இருந்த மேட்சப்ஸ் வைஸ் இது சொல்றேன். கரண்ட்லி அவர் போடுற விதமா இருக்கட்டும், 2 shot 2 full ரொம்ப போன அடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் டெலிவரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இல்ல. வெரி பேட், they punish the bad balls. அவர் நல்லா போட்டு ரன் அடி வாங்கல. நம்ம இவ்ளோ பேசிட்டோம். பட் ஆனா எனக்கு இத நம்ம இன்னொரு டே கூட வச்சுக்கலாம். பட் ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஹர்திக் பாண்டியாவை எதுக்கு எடுத்துன்னு வந்தீங்க? ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்த மாதிரி போயிட்டு முட்டு சந்தில விடுறதுக்கா? இல்ல, லிட்டரலி நான் சொல்ல போனா ஹர்திக் பாண்டியா, எனி டீம் வில் லவ் டு ஹேவ் ஹர்திக் பாண்டியா. அந்த கமாடிட்டி இந்தியால யாருக்குமே கிடையாது. பிகாஸ் ஃபாஸ்ட் பவுலிங் இல்ல அப்படி பார்த்தா அதே ஹர்திக் பாண்டியா தான் லாஸ்ட் சீசன் வந்து பிளே ஆஃப் கொண்டு போனாரு. அதே ஹர்திக் பாண்டியா தான். அதுதான் சொல்றேன்ல, அவங்க வந்து ஜிடிக்கு இருக்கும்போது இவ்ளோ பேஷிங் அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன்ல ப்ராப்ளம் இரு. நான் சொல்றேன், ஐ வில் ஆன்சர் யூ திஸ் क्वेश्चन. நீ கேட்டதுக்கு ஏன் ஹர்திக் பாண்டியாவால மும்பை இந்தியன்ஸ்ல இது பண்ண முடியல, டெலிவர் பண்ண முடியலனா, தேர் ஆர் டூ மச் குக் ஸ்பாயில் த ஃபுட், அந்த மாதிரி தான். ஏன்னா இங்க உங்களோட கோச்சிங் இதுலயே டூ மச் குக் இருந்தது. அதெல்லாம் எப்பவோ அது கோச்சிங் வேற இரு. நான் கோச்சிங் வேற. ரோஹித் சர்மா கிட்ட கீழ இருந்துதான் அண்டர் இஸ் டெபியூ வந்து ஹர்திக் பாண்டியா ரைஸ்டு. ஓகேவா? அந்த ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூட் பண்ணாங்க. அதுலயே இஸ் வெல்கம் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். அவர் ஐடியலா பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் வந்து நாட் கிவன் த ப்ராப்பர் சென்ட் ஆஃப் ஃபார் த ஒரு லெஜெண்டரி பிளேயர் ரோஹித் சர்மா. அவங்களோட பிரான்சைஸுக்கு 5 கப் வாங்கி கொடுத்ததுக்கு they have not given the right signal. and இது எல்லாமே ஹர்திக் பாண்டியா அட்டாக்கா போச்சு. the mistake from the Mumbai management not given the proper communication to the fans that deliberate அது இந்த டிசிப்ளினா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். when other correct அங்கதான் அந்த and one more thing, இது IPL 2.0ல the way you play the game itself, T20 cricket பொறுத்த வரைக்கும் it has changed completely. and especially CSK have been the worst adapters of it. அந்த இதுல CSK அப்படிங்க ஃபர்ஸ்ட். நீ 2008ல இருந்து 2026 வரைக்கும் இப்ப இன்னைக்கு ஒரு 10 or 12 கேம்ஸ் நடந்திருக்கு. whatever number of games இந்த சீசன் நடந்திருக்குன்னா, இருக்கிற நம்பர் ஆஃப் 200+ ஸ்கோர்ஸ் பாரு, எத்தனை வாட்டி 200 சேஸ் பண்ணிருக்காங்கன்னு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாரு. ஈவன் 2024ல இருந்தே 41 டைம்ஸ் 200 அடிச்சிருக்காங்க. 2025ல 52 டைம்ஸ் 200. அண்ட் நீ அதுக்கு முன்னாடி ஒரு 15-20 இயர்ஸ் போனாலும் ஒவ்வொரு வருஷத்தையும் ஆட் பண்ணாலும் இந்த 47 52 எல்லாம் வராது. So every number of years la adicha 200 score. And Mumbai in the mari CSK and ipo KKR, those teams have not adapted to this type of playing. See, things வந்து மாறிட்டே இருக்கு. நான் தான் ஏற்கனவே I have told you the in Asia Cup itself power play is changing drastically. The game எங்க மேட்ச் முடியுதுன்னா பவர் பிளே. நான் KKR 2024ல இருந்த கேம் இப்ப இல்ல, மாறிடுச்சு. 25-26லயே மாறிடுச்சு. இப்பயும் இன்னும் அப்பாயிட்டு தான் போயிட்டு இருக்கு பவர் பிளே கேமோட இன்டென்சிட்டி. சொல்றேன், டீம்ஸ் ஆர் அடாப்டிங் வெரி அக்ரெசிவ்லி. அவங்க பேட்டிங் அப்படி போயிட்டு இருக்காங்க. அதை அடாப்ட் பண்ற டீம் தான் தேர் பெட்டர் நவ். RCB இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், தேர் ஷோயிங் த லாஸ்ட் 2 years. நான் லாஸ்ட் 2 years சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன ஒரு இதுன்னா அட்வான்டேஜ்னா, லிட்டரலி அவங்க ஸ்குவாட் வைஸ் நல்லா இருக்கு. ஜஸ்ட் தே ஹேவ் டு இன்ஃபார்ம் த ரைட், they have to guide him correctly. அதுதான் ஒரு இது. they have to give the license, go through it. அவங்களோட approach மட்டும் மாத்திக்கிட்டோம். That's a questionable. See, that is visible. We cannot என்ன சொல்லுது, we cannot single out any single player because they are already stars. They should know that
ஐடியலி ஸ்பீக்கிங் வந்து see they know that but கேப்டன் வைஸ்ல சொல்றேன். கேப்டன் கண்டிப்பா லிசன் பண்ணி தான் ஆகணும். இஸ் மோர் ஓரியன்ட்லி எப்படின்னா கோச் ரிலேட்டட் கேப்டன் தான் அவரு. இஸ் நாட் இன்ஸ்டிங்டிவ் ஆன் இஸ் வே. இவரை பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா அண்ட் ஆல்சோ டாக்டிகலி இஸ் நாட் இஸ் மோர் ஆன் த பேக்கிங் வைஸ். அண்ட் அவரோட சக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸ் அவரை வந்து ஒரு லெஜெண்டரியா இருக்கிற மாதிரி பார்த்த ஒரு இது ஜிடில இருக்கும்போது இங்க வந்து போன கேம்ல பண்ண பாடி லாங்குவேஜ் அவர் வந்துட்டு கியா தேக்ரோ இதர் தேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தோனியா சொல்லியிருக்காரு. வாங்க கியா மூவி சல் ரா இதர் தேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா ஹர்திக் பாண்டியா அதே வேர்ட் சொல்றது வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா தெரியுது. அதுதான் இது வந்து தோனியும் சொல்லியிருக்காரு. இந்த இட்ஸ் நாட் அபவுட் தி வேர்ட்ஸ், இட் இஸ் அபவுட் ஹூ இஸ் சேயிங் தி வேர்ட்ஸ். அதுதான் வந்து to whom he is saying and to whom he is saying, that is also the matter. அதுவும் இருக்கு. see தோனி வந்து ஒரு பர்சனை சொல்றான்னா அது வேற விஷயம். தோனி அங்க அவர் தான் தோனிங்கிற ஒரு இது இருப்பாரு. அவரு கீழே நிறைய பிளேயர் ரோஹித் சர்மாவா இருக்கும், கோலியா இருக்கட்டும், இல்ல அவங்க கேட்பாங்க பும்ராவா இருக்கட்டும்னு. ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மாவுக்கு சொல்றானா இல்ல பும்ராக்கு சொல்றானா, that ego will also have the problem. Let me be very frank. இதுவும் இருக்கு. அண்ட் இது வந்து that's a issue. too much cook spoil the food மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ்க்கான ஒரு கரண்ட் ப்ராப்ளமே இருக்கு. மோர் ஓவர் அண்ட் இப்போ இதே ஹர்திக் பாண்டியா ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோ டீம், he might have delivered betterlyங்கிற ஒரு அப்படியே நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். ஏன்னா அவர் அப்படிதான் பண்ணிருக்காரு. ஜிடிக்கு இருக்கும்போது ஐடியலா அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படி அவரை லுக் அவுட் பண்ற பிளேயர்ஸா இருந்தாங்க எல்லாருமே. இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாரும் ரோஹித் சர்மாவை லுக் அவுட் பண்றதா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்காங்க இந்த டீம் இதை பொறுத்த வரையும். சோ ஐடியலி பார்த்தா அது ஒரு பிக் கன்சர்ன் ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிரஷர் அதிகம். அண்ட் திஸ் பிரான்ச்சைஸ் ஆல்சோ கம்பேரிட்டிவ்லி இட் ஹாஸ் a own legacy compared to GT is a new franchise. சோ அதுல அவர் பண்ணது வேற. இங்க வந்து இது மும்பை இந்தியன்ஸ்ங்கிற ஒரு லிகசி அண்ட் ரோஹித் சர்மாங்கிற ஒரு லெஜெண்டரி கேப்டன், கோட் கேப்டன் இருக்காரு. 5 கப் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பிரஷர் ஆட் ஆப் தான் போயிட்டு இருக்கு. சோ இஃப் ஹி இஸ் நாட் டெலிவரிங் தென் அகைன் the management will think இவங்க வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்வாரியா? லைக் அவர் பிளேயர்ஸ் எல்லாம் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலா என்னை பர்சனலா கேட்டேன்னு வெச்சுக்கோயேன், 2024ல வந்து too early to transform அந்த இத பாஸ் பண்ணது வந்து ரொம்ப ஏர்லியா இருந்துச்சு. ரோஹித் சர்மா ஐடியலா கண்டினியூ பண்ணிருக்கணும். அவர் மேபி அவர் ரிட்டையர்மெண்ட் சொன்னாரு பாத்தியா 2020 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நான் T20 ஆட மாட்டேன்னு. 2025 would have been a right one. அவர் அந்த இன்டர்நேஷனல்லயும் போயிட்டாரு. then the message would be very clear. அவர் அப்பதான் வேர்ல்டு கப் ஃபைனல் லாஸ்ட் ஆனாரு. இஸ் மென்டாலிட்டி இதா இருக்கும்போது கரெக்டா அனௌன்சிங் ஹர்திக் பாண்டியா, the signal is not there and the communication is not proper and it is affecting. and still I am feeling போன வருஷம் they come play off வரையும் வந்தாங்க, குவாலிஃபை 2 ஆடி இருக்காங்க. பெட்டர் டீம் தான், இதே டீம் தான், கோர் பேஸ் அப்படியே தான் இருக்காங்க. போன வருஷம் அதே டீம் தான் இருக்காங்க. ஜஸ்ட் நிறைய இன்னொரு விஷயம் இருக்கு. இதே பிளேடு ஒரு லாங் T20 வேர்ல்டு கப். இவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் அதுல ஆடிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேட்டிக் ரீசன்ஸும் இருக்கும். they need some கொஞ்சம் வந்து ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தா they can come back. மும்பை இந்தியன்ஸ் generally done that. still I have hope on them. Yeah, there is no denying that even after this there is nothing much wrong, but Anna, I was talking more in terms of body language and how the players are responding to Hardik Pandya. And I agree. They are literally Hardik Pandya oda captaincy பத்தி நிறைய சொல்லிட்டேன். and I think நம்ம சூப்பரா இது பண்ணிருந்தோம். but overall I think these are our thoughts and I'm sure Mumbai Indians after this அவங்க வந்துட்டு there are இப்போ கண்டினியூஸா வந்துட்டு அவங்களுக்கு ஜிடியோட சென்னை, அப்புறம் சென்னையோட கிட்டத்தட்ட 2 பேக் டு பேக் கேம்ஸ், மிடில் ஒரு SRH கேம் இருக்கு. ஸோ அந்த கேம்ஸ் பை தட் டைம் I think by the second சென்னை கேமுக்கு முன்னாடியே வந்துட்டு I'm sure that அவங்களோட பிளே ஆஃபோட ஃபேட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ we wish them the best and I'm sure பாலா வந்துட்டு இன்னொரு எங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவன் கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் டைம் வீடியோல வரும்போது கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து உங்களோட கமெண்ட் பிரச்சனை கிடையாது. அதான் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்துட்டு வாட் இஸ் கோயிங் ராங் வித் மும்பை இந்தியன்ஸோட கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்க வந்து உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹி ஹாஸ் டு சேஞ்ச் ஆன் த ஃபீல்ட்? அவரோட ஆன் ஃபீல்ட் பிஹேவியரா இல்ல என்ட்ரி பாயிண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் போலர்ஸை வந்துட்டு எங்க அவர் யூஸ் பண்றாரு, அதெல்லாம் வந்து அதை பத்தி கமெண்ட் சொல்லுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச்.